رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول أنت أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய வலிமார்களிலே குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா அவனுடைய நேசர்களாக அடையாளம் காட்டி தந்திருக்கக்கூடிய வலிமார்களில் சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். அவர்கள் பெயராலே அல்லாஹு தஆலா ஒரு தனி சூறாவை இறக்கியிருக்கிறான். லுக்மான் என்ற பெயராலே 21வது ஜுசுவிலே ஒரு தனி சூரத்தை அவர்கள் பெயரால் அமைந்திருக்கிறது. சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா. ஹதரத் சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஹிக்மத்தை, ஞானத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வே ஞானத்தை வழங்கியதாக சொல்லி காட்டக்கூடிய ஒரு மிக சிறந்த மேதை, அல்லாஹ்வுடைய நேசர், தத்துவ சிந்தனையாளர், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்த மேதை சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நபி அல்ல. அல்லாஹ் தஆலா நபிமார்களை தேர்ந்தெடுக்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு விருப்பத்தை கொடுத்தானாம். நீங்கள் நபியாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது தத்துவ சிந்தகராக தாங்கள் இருக்க விரும்புகிறீர்களா என்று கேட்ட பொழுது அது மிகப்பெரிய பொறுப்பாயிற்ற என்று சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம், ஆனால் அல்லாஹ் விருப்பம் கேட்கிறான். அல்லாஹ் விருப்பம் கேட்கிறான், அது பெரிய பாரதூரமான சுமை அல்லவா என்பதற்காக நான் இந்த ஹிக்மத்தை கையில் எடுத்தேன் என்று ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார். யாருக்கும் மாறுபட்ட கருத்தில்லை அவர்கள் நபியா வலியா என்பதில், அவர்கள் இறைநேசர் தான் என்பதில் தான் ஒட்டுமொத்த எல்லா மேன்மக்களும் நமக்கு விளக்கம் சொல்லித் தருவார்கள். பெருமக்களே, சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவர்கள். 4000 நபிமார்களை சந்தித்தவர்கள். 4000 நபிமார்களை சந்தித்தவர்கள் என்பது மாத்திரமல்ல, 4000 நபிமார்களுக்கு ஹித்மத் செய்தவர்கள், அவர்களுக்கு ஊழியம் புரிந்தவர்கள். இவர்கள் சூடான் நாட்டை சார்ந்தவர்கள். சூடான் என்று நாம் சொல்கிறோம். சூடான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூடான் நாட்டை சார்ந்தவர்கள். சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரி மகன் என்பது ஹதீஸிலே ஒரு செய்தி. அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய சகோதரி மகனாகத்தான் இவர்கள் உலகத்தில் அறிமுகமானார்கள், பிறந்தார்கள். தோற்றத்தால் கருப்பு நிறம், சப்பையான மூக்கு, பார்ப்பதற்கு அழகான தோற்றம் உள்ளவர்கள் அல்ல, பார்ப்பதற்கு சுமாரான தோற்றம் உள்ளவர்கள் தான். சாதாரணமாக பார்த்தால் ஒரு அழகான நிலைப்பாடு அப்படிப்பட்ட தன்மையோ இல்லை. ஹதீஸிலே அதனால்தான் வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது. சையதுனா ஸஈத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒரு ஆள் வந்து சொன்னாரா, நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுன்னு. சின்ன பிராயத்தில் அதெல்லாம் ஒரு மாதிரியா தெரியும், கொஞ்சம் பருவம் போயாச்சுன்னா அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. சிறுபிராயத்தில் அதெல்லாம் நம்ம அப்படி அழகனா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தோற்றமும் ஒரு கோலமும் நமக்கு நினைக்க வைக்கும். ஒரு காலம் இருந்தாச்சு, அதை பற்றி யோசிக்கக்கூடிய காலமாக இருக்காது. ஒரு ஆள் வந்து சொன்னார், நான் இந்த மாதிரி ரொம்ப கோலம் ஒரு மாதிரியா இருக்குது, என்னுடைய தோற்றம் இப்படி இருக்கேன்னு சொல்லி கவலையா இருக்குதுன்னாங்களாம். அதற்கு சையதுனா ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னாங்களா, லா தஹஸன் மின் அஜ்லி அன்னக அஸ்வத். ரொம்ப கருப்பா இருக்கிறீங்கன்னு கவலைப்படாதீங்க. ஃபஇன்னஹு கான மின் அஹ்யரன் நாஸ். உலகத்திலே மிக சிறந்த மனிதர்களிலே 3 பேர் இருக்கிறார்கள். குல்லுஹும் மின் சூடான். எல்லோருமே சூடான் நாட்டை சார்ந்தவர்கள். அந்த 3 பேருமே கருப்பர்கள் தான். ஆனால் அந்த 3 பேரும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா மிஹ்ஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு,
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அடிமையாகவும் மிகப்பெரிய சஹாபியாக இருந்த சையதுனா மிஹ்ஜாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மூன்றாவது சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதாக, அவருடைய மன வருத்தத்தை போக்கியதாக வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். சிறுபிராயத்தில் ஆடு மேய்த்தார்கள். சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சிறுபிராயத்திலே ஆடு மேய்த்தார்கள். அதே போல தச்சராக பணிபுரிந்திருக்கிறார்கள். தையல் நிபுணராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். உலகத்தில் ஹலாலான எந்த தொழிலும் மறுக்கப்படக்கூடிய ஒரு தொழில் அல்ல, ஒதுக்கப்படக்கூடிய தொழில் அல்ல, அது ஒரு ஜாதி வாரியாக உள்ள தொழில் அல்ல. அது ஹலாலானதாக இருந்தால் மார்க்கம் அந்த காரியத்தை எடுத்து நடப்பதிலே அது நமக்கு தவறு என்று சொல்லவில்லை. சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சிறுபிராயத்தில் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், தச்சராக இருந்திருக்கிறார்கள், பின்னாலே அவர்கள் தையல் நிபுணராகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து 12,000க்கும் மேற்பட்ட ஞான கருத்துக்களை நான் பெற்றிருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன், விளங்கியிருக்கிறேன் என்று சையதுனா வஹப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி சொல்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து நான் 12,000க்கும் மேற்பட்ட ஞான கருத்துக்களை நான் எடுத்திருக்கிறேன் சொன்னார். பெருமக்களே, அப்படிப்பட்டவர்கள் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே காதியாக, அந்த காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய ஜட்ஜாகவும் ஹஜ்ரத் சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. பழைய காலத்துல ஆடு மேய்ச்ச ஒரு கூட்டாளி அப்ப சந்திச்சாராம். நீங்க நம்மளோட சேர்ந்து ஆடு தானே மேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க, இவ்வளவு தத்துவ கருத்துக்களை சொல்றீங்களே, நம்ம எல்லாம் ஒரு காலத்துல ஒண்ணு ஆடு தானே மேய்ச்சோம், இப்ப இந்த நிலைக்கு வந்திருக்கிறீங்களே, ஏதாவது காரணம் இருக்குதான்னு கேட்டாங்களாம். அல்லாஹ் தஆலா உங்களை இவ்வளவு பெரிய உயர்நிலைக்கு வைத்திருக்கிறானே, இவ்வளவு தத்துவமான கருத்துக்களை எல்லாம் தாங்கள் சொல்கிறீர்களே என்று ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பழைய கூட்டாளி, ஆடு மேய்ச்ச கூட்டாளி கேட்கும்போது அவங்க சொன்னாங்களா, கதருல்லா, முதல்ல அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய விதி ஒண்ணு, அது அடிப்படையானது. இரண்டாவது வெளிப்படையான காரணம்னு சொல்றதா சிதுக்குல் ஹதீஸ், நான் உண்மையை தவிர வேறு எதையும் பேச மாட்டேன். சிதுக்குல் ஹதீஸ், பேசினா உண்மைதான் பேசுவேன், அது அல்லாத வேறு எதையுமே பேச மாட்டேன். அதாவது அமானிதத்தை காப்பாற்றுவேன். மூன்றாவது ஒரு தரக்குமானா யானீனி, எனக்கு தேவையில்லாத விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். இந்த மூன்று பண்பும் என்னுடைய இயல்பாக அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கிறான். அதுதான் இப்படிப்பட்ட ஞானத்தினுடைய உச்சநிலைக்கு என்னை கொண்டு வந்தது என்று சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அல்பிதாயா வன்னிஹாயாவிலே விளக்கமாக சொல்லி காண்பிப்பார். பெருமக்களே, பலஸ்தீனத்திலே சர்பந்த் என்ற ஒரு இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனத்திலே எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே கிட்டத்தட்ட 70 நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பலஸ்தீனத்திலே சர்பந்த் என்று அறியப்படக்கூடிய ஒரு இடத்தில் தான் சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடங்க பெற்றிருக்கிறார். அவர்களுடைய கருத்துக்கள் தத்துவ கருத்துக்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவர்கள் தங்களுடைய அருமையான மகனாருக்கு யா புனைய என் அருமை மகனே என்று அழைத்து உபதேசம் செய்ததை ஒரு 8 உபதேசம் செய்ததை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். யா புனைய என்றால் பிள்ளையை ரொம்ப செல்லமா கூப்பிடுற ஒரு வார்த்தை யா புனையன். அதனாலதான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, யா புனையன், அதுக்கு பேரு என் அருமை மகனே பேரு. அதில் அற்புதமான உபதேசங்களை ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார். அப்படி ஒரு நூலை இருக்கிறது. அதற்கு சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யா புனைய என்று தன்னுடைய அருமை மகனாரை அழைத்து அவர்கள் 8 உபதேசம் செய்ததை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறான். தன்னுடைய அருமையான மகனாருக்கு சொன்னார்கள், என் அருமை மகனே, இணை வைக்காது. அல்லாஹ்வுக்கு இணையாக உலகத்தில் ஒரு பொருளும் இல்லை. இணை வைக்காதே, உலகத்தில் எதையும் நீ இணையாக ஆக்கி விடாது. இரண்டாவது, பெற்றோருக்கு உபகாரமாக நீ நடந்து கொள். அல்லாஹ் தஆலாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்வது பெற்றோர்களுக்கு உபகாரமாக. அவர்கள் விஷயத்திலே ஒரு முகம் சிதைக்கக்கூடிய வார்த்தையை கூட நீ சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையில உலகியல் ரீதியான பாக்கியத்தை தேடித்தரக்கூடியதும் மறுமை ரீதியான வெற்றிக்கும் அடிப்படையானது. அதனால அது இரண்டாவது சொன்னான். மூணாவது சொன்னாங்க, மிஸ்கால ஹப்பத்தாயினும், ஒரு சின்ன வித்தினுடைய அளவுக்கு ஒரு இடம், ஒரு பொருள் என்று சொன்னாலும் கூட நீ அடுத்தவங்களுடைய பொருளுக்கு யாருக்கு நீ அநியாயம் செய்கிறார். அடுத்த ஆள் பொருளா, ஒரு சின்ன பொருள் தானே நினைக்காத, கியாமத்துல அவனை சுருட்டிட்டு போயிருவாங்க அவங்க. அதனால அற்பமான பொருளாக இருந்தாலும் கூட அடுத்தவர்களுடைய அந்த காரியத்தில் நீ யாருக்கும் அநியாயம் இழைக்காது சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். நாலாவது, தொழுகையை நிலைநிறுத்து, அது வாழ்க்கையினுடைய வெற்றி, சொர்க்கத்தின் திறவுகோல். அல்லாஹ் தஆலா அவனால் கட்டளையிடப்பட்டது. உலகத்தில் விதிவிலக்கு அளிக்கப்படாது, சில பேரை தவிர விதிவிலக்கு அளிக்கப்படாத எல்லாருக்குமான மொத்த கடமைகள். அதனால் அதை நிறைவேற்றுவதிலே கவனம் செலுத்து. வஅமுரு பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர், நன்மையை கொண்டு ஏவு, தீமையான காரியங்களை கண்டால் அது தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு குணத்தை உன்னிடத்தில் நீ உண்டாக்கிக்கொள். அதேபோல் வஸ்பிர் அலா மா அஸாபக், அல்லாஹ் தஆலா உனக்கு தந்ததை கொண்டு சபர் செய். அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்து அது விஷயத்திலே நீ சபர் செய். அதேபோல வலா துஸக்கிர் ஹத்தக லின்னாஸி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா,
பூமியில பெருமையினுடைய நட நடக்காது. ரெண்டு இடத்துல அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்கிறான். முதலாவது என்னன்னா அதனுடைய கருத்து என்னன்னா பெருமை கொண்டு நடக்காது. அது 4 பேருக்கு முன்னால பெருமை காட்டுறதுக்கு பேர் கிபர். இன்னொன்னு பூமியில நீ பெருமையா நடக்காதுன்னு அதையே சொல்றான். என்ன உஜம், தனிமையில் இருக்கும் பொழுது கூட தன்னை பத்தி பெரிதாக எண்ணம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ வைத்துக் கொள்ளாது என்று பெருமக்களை இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையை குறித்து தனி கிதாபுகள் வந்திருக்கிறது. ஏன் இந்த 8 உபதேசத்தை செய்தனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கிறது குறித்து வசாயா லுக்மான், ஹிக்மத்து லுக்மான் என்று தனி நூல்களை அது சம்பந்தமாக வந்திருக்கிறது. அதில் செய்தனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அடிப்படையான உபதேசம் நாம் எல்லாம் அறிந்த பிரபலமான ஒரு உபதேசம் இருக்குது. சுலைமான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, 8 காரியத்தை வாழ்க்கையில பேணுங்க, வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னாங்க. 8 காரியத்தை வாழ்க்கையில் பேணுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இது அகுந்தபி ஸலாத்தி ஃபஹ்ஃபஸ் கல்பக, தொழுகையில் இருந்தால் கல்பை பேணுங்க, கல்பை அலைய விடாதீங்க. தொழுகையில் இருந்தால் கல்பை ஓர்முகப்படுத்துங்கள். இதா குந்தபி ஸலாத்தி ஃபஹ்ஃபஸ் கல்பக வ இதா குந்தபி தஆமி ஃபஹ்ஃபஸ் ஹல்கக, உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள், ஹலாலானது சாப்பிடுங்க, அளவோட சாப்பிடுங்க. வ இதா குந்தபி தஆமி ஃபஹ்ஃபஸ் ஹல்கக, உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள். வ இதா குந்தபி பைத்தில் கைரி ஃபஹ்ஃபஸ் ஐனை, பிற இடங்களில் இருந்தால் கண்களை பேணுங்கள், பிற இடங்களில் இருந்தால் கண்களை பேணுங்கள். وَإِذَا كُنْتَ فِي بَيْتِ الْغَيْرِ فَاحْفَظْ عَيْنَيْكَ, பிற இடங்களில் இருந்தால் கண்களை பேணுங்கள். وَإِذَا كُنْتَ بَيْنَ النَّاسِ فَاحْفَظْ لِسَانَكَ, 4 பேருக்கு மத்தியில் இருந்தால் நாவை பேணுங்கள். அது சொல்றவர்தான் அந்த சொல்லுக்கு நாம அடிமை, சொல்லியாச்சு அதுக்கு நாம அடிமை. அதுவரை அது நமக்கு சொந்தம். ஒரு வார்த்தையை விட்டுட்டா வைங்க, அந்த வார்த்தைக்கு பின்னா நம்ம போகணும். அல்லாஹ்வுக்கு தெரியாம சொல்லிட்டா மன்னிச்சுக்கங்க, அல்லாஹ்வுக்கு அப்படி அதுக்கு பின்னா நம்ம போக வேண்டியது இருக்கு. அதனால 4 பேருக்கு மத்தியில் இருந்தால் நாவை பேணுங்கள், வார்த்தையை பேணுங்கள், தொழுகையை பேணுங்கள். தொழுகையில கல்ப பேணணும் முதல் விஷயம். 2வது உணவில் இருந்தால் தொண்டையை பேண வேண்டும். அதே போல் பிற இடங்களுக்கு சென்றால் கண்களை பேண வேண்டும். 4 பேருக்கு மத்தியில் இருந்தால் நாவை பேண வேண்டும். 2 காரியத்தை எப்பவுமே மறந்துடுங்க. 2 காரியத்தை எப்பவுமே மறந்துடாதீங்க. 2 காரியத்தை மறந்துடுங்க. ஆனா 2 காரியத்தை மறந்துடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அடிப்படை ஞான உடையவர் என்று அல்லாஹ் சொன்னவர்கள் சொல்கிறார்கள். பெருமக்களே, 2 விஷயத்தை நீங்க மறந்துடுங்க. நீங்க மற்றவங்களுக்கு செய்த உபகாரத்தை மறந்துடுங்க. பார்க்கும் போதெல்லாம் அதை நினைச்சிட்டு இருக்காது. ஒரு காலத்துல நான் அவருக்கு அப்படி நினைக்காது. நீ பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்து விடுங்கள், பிறர் உங்களுக்கு செய்த கெடுதல்களையும் மறந்து விடுங்கள். நீங்கள் மறக்க வேண்டிய 2, மறக்க கூடாத 2. அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்காணிப்பை விட்டு எப்பவுமே நீங்கள் நீங்கியவர்கள் அல்ல என்பதை மறக்காதீர்கள். அதே போல ஒரு மௌத்தையும் மறக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்த, ஒவ்வொரு நாளும் மௌத்தை பற்றி. பெருமக்களே, அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பள்ளியை கபரஸ்தானுக்கு பக்கத்துல வச்சாங்க. இப்பதான் கடை வீதி பள்ளிகளும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள அந்த பள்ளிகள்லாம் கூடிக்கிட்டு இருக்குது. பழைய காலத்துல நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பள்ளியை கபரோடு ஓட்டித்தான் மறித்தார்கள். கொஞ்சம் நடந்தும் வரணும், சவாபு கிடைக்கணும். முடிச்ச உடனே கபரார்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டும் போகணும். கபரை பற்றி உண்டான ஒரு நினைவை உண்டாக்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்களின் ஞாபகம், அது அடிப்படை. அதனால பெருமக்களே, நீங்கள் மறந்து வரக்கூடாத ஒரு காரியம், அல்லாஹ்வை எப்பொழுதும் மறக்காதீர்கள். அதே போல மரணத்தை மறக்காதீர்கள். எந்த நேரமோ, எந்த நிமிடமோ, எந்த வயதோ, எந்த நிலையோ வரலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை. இப்பதானே பேசிக்கிட்டு இருந்தார் அவ்வளவுதான், என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான். பெருமக்களே, மரணம் வந்து விட்டால் யாரும் அதை தடை போட முடியாது. அதனால மறக்கக்கூடாதவைகள் 8 என்று அதற்கு லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தங்களுடைய அருமையான மகனுக்கு செய்த உபதேசங்களிலும் இதர உபதேசங்களிலும் அவர்கள் சொல்லி காட்டுவார். யா புனைய, என் அருமை மகனே, லா தஅகுல் தஆமக இல்லல் லத்கியா, உன்னுடைய உணவை நல்லவர்கள் சாப்பிடட்டும். லுக்மானுல் ஹக்கீம் சொல்வார், உன்னுடைய உணவை நல்லவர்கள் சாப்பிடட்டும். அமெரிக்கல் உலமா, உன்னுடைய காரியங்களிலே உலமாக்களிடத்தில் ஆலோசனை கேட்டு செயல்படு. அதற்கு லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொல்கிறார், ஐயன்னாசி ஷர்ருன், அவர்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, உலகத்திலே யார் கெட்ட மனுஷன் யாருன்னு கேட்டாங்களாம். உலகத்திலே கெட்ட மனிதன் யார்? சொன்னாங்க, அல்லதி லா யுபாலி அன் யராஹுன்னாசு முஸீஅன், தான் கெடுதல் செய்கிறேன்னு மற்றவர்களுக்கு தெரியுது, எல்லாரும் பார்த்து தன்னை கெட்டவன் நினைக்கிறாங்க, அது போட்டோம் அப்படின்னு அதை பொருட்படுத்தாம திரிகிறானே, அவனை விட உலகத்துல மோசமாக யாரும் இல்லைன்னா. மற்றவர்கள் பார்த்து இவனை கெட்டான் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவன் அதை பொருட்படுத்தாமல் நடக்கிறானே, அவனை விட துன்யாவிலே கெட்டவர்கள் யாரும் இல்லைன்னு சொன்னான். அருமையான பெருமக்களே, ஹிக்மத்தினுடைய வார்த்தைகள் அதுவெல்லாம். அதற்கு லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொல்வார்கள், உலகத்தில் இபாதத் செய்கிற காரணத்தினாலே மற்றவர்கள் உனக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்று கருதாது. நீ இபாதத்து கொஞ்சம் கூடுதலா செய்கிற காரணத்தினாலே மற்றவர்கள் உனக்கு கண்ணியம்
உன்னுடைய கல்பு பாவம் செய்கிறதுன்னு சொன்னாங்க. உன்னுடைய கல்பு பாவம் செய்கிறது. அதனால நீ இபாதத் செய்தால் உன்னுடைய ரப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், அதற்காக மற்றவர்களுக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும் என்று நீ கருதினால் உன்னுடைய கல்வியிலே பாவத்தின் சுவடு இருக்கிறது என்பதை லுக்மான் ஹக்கீம் சொல்லி காண்பிப்பார். அவர்கள் சொன்ன தத்துவ கருத்துக்களை ஏராளமான முறையிலே பொதுமக்கள் சொல்வார். ஒரு சேவலை விட மோசமாகிறாதுன்னு சொன்னாங்க. ஒரு சேவலை விட மோசமாகிறாது, அது தஹஜ்ஜுதுக்கு எழுந்திருச்சுன்னு சொன்னாங்க. அது தஹஜ்ஜுதுக்கு எஞ்சிருது, நீ அதான் மோசமாகிறாத. என் சேவலுக்கு மலக்குமார்களை பார்த்தா தான் சேவல் கூவும் ஹதீஸ்ல வருது. ஒரு சேவலை விட அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, சாதாரண அந்த படைப்பை விட நீ மோசமான ஒரு ஆள் ஆகிறாத. அது தஹஜ்ஜுதுக்கு எழுந்திருக்கிறது. அது என்ன சொல்லுதான்னு கேட்டா சேவல் சத்தம் போடுது இல்லையா, நமக்கு கொப்பரக்கோ தோன்றும் கேட்குது. ஆனா அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பெருமக்கள் விளங்குகிறார்கள். அல்லாஹ்வை மறந்தவர்களே அவனை நினைவு கூறுங்கள். அந்த வார்த்தைக்கு அர்த்தமா பெருமக்கள் சொல்வார். பெருமக்களே, அதனால அதற்கு லுக்மான் ஹக்கீம் சொல்வார், ஒரு சேவலாக நீ மோசமாகிறாது. வாழ்க்கையில் நீ சேவ வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய நாவை சுத்தமாக்கு, உன்னுடைய கல்வை சுத்தமாக்கு. உன்னுடைய கல்வையும் சுத்தமாக்கு, உன்னுடைய நாவையும் சுத்தமாக்கு. அதனாலதான் அவங்கள்ட்ட ஒரு ஆடு எடுத்துட்டு வர சொல்லுவாங்கன்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்களே. அவங்க ஒரு எஜமான இடத்தில் பணி செய்தார்கள். அந்த எஜமானர் கூப்பிட்டு சொன்னார், ஒரு ஆடு எடுத்துட்டு வாங்க, அந்த ஆட்டுல உயர்ந்த பாகத்தை எடுத்துட்டு வாங்கன்னாங்களாம். லுக்மான் ஹக்கீம் அதனுடைய நாவு பகுதியையும் அதனுடைய கல்வி பகுதியும் எடுத்துட்டு வந்தாங்களாம். அது போல கொஞ்ச நாள் சொன்னாங்களா, ஒரு ஆட்டை அறுத்து அதில் மோசமான பகுதி எடுத்துட்டு வாங்க. அப்போ நாக்கையும் கல்வையும் தான் எடுத்துட்டு வந்தாங்களாம். என்னங்க நாக்கையும் கல்வையும் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, இதான் உயர்ந்தது இதுதான் தாழ்ந்ததான்னு கேட்டாங்க. இது ஆண்டுகளுக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல, துன்யாவுக்கே சொந்தம். இந்த ரெண்டும் நன்றானால் எல்லாம் நன்றாகிவிடும், இந்த ரெண்டும் கெட்டா எல்லாம் கெட்டு போகும்னாங்க பெருமக்களே. அதனால தத்துவத்தின் வித்தகராக அல்லாஹ்வினால் சொல்லி காட்டப்பட்ட சய்யிதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஏராளமான ஹிக்மத்துகள், கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவங்களுடைய ஹிக்மத்துகளை பற்றி வரலாற்றிலே ஏராளமாக நமக்கு சொல்லி காண்பிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞரை, அல்லாஹ்வினால் ஞானம் வழங்கப்பட்ட ஒருவரை தன்னுடைய இறை நேசராக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் பெயராக ஒரு தனி சூரத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அவர்கள் சொன்ன அந்த உண்மையான மேன்மையான உபதேசங்களை வாழ்க்கையில் பற்றி நடக்கும் நசீபி அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. பிறருக்கு நாம் செய்யும் உபகாரங்களை மறந்து, மற்றவர்கள் நமக்கு செய்த கெடுதல்களையும் மறந்து, அல்லாஹ்வையும் மரணத்தையும் என்றும் நாம் கவனத்தில் வைத்து வாழக்கூடிய சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிராவின் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சீராக்கி அருள்வானாக. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அவனுடைய நேசத்தையும் பெறக்கூடிய வழிகளை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.